ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருவாட்டு குழம்பு. அது சுரக்காய் வச்சு கருவாட்டு குழம்பு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஏன்னா சுரக்காய் சேர்க்குறோம். நம்ம சுரக்காய் வந்து கூட்டு வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி கருவாட்டு குழம்புல போடும்போது கருவாடோடு சேர்ந்து நம்ம ஈஸியாக சாப்பிட்றலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை கரைச்சி வச்சுட்டு அது கூட 3 தக்காளி, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு கரண்டி குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாமே சேர்த்து கொதிக்க வச்சிடுறோம். இப்போ வந்து ஒரு சொரக்காய் எடுத்துருக்கோம். அந்த சொரக்காய் வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி குழம்புல சேர்த்துட வேண்டியது தான். இப்போ வந்து குழம்புல சேர்த்துட்டோம். காய் வந்து நல்லா வேகட்டும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கருவாடு சேர்க்க போகிறோம். கருவாடு வந்து என்ன கருவாடுனா, இங்கே சென்னை சைடில் எல்லோரும் பத்தி கருவாடுன்னு சொல்லுவாங்க. அங்கே ஊரில் வந்து சாலை கருவாடுன்னு சொல்லுவோம். இது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது கருவாடு தான். திருச்செந்தூர் சைடு தான் எங்கள் ஊர், அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. இது சுடும்போதே நல்லா வாசமாக வரும். நம்ம சுட்டு போடலாம். சுட்டு போடும்போது வாசனை நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம கழுவி கூட போடலாம். ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சோன்னா அந்த செதிலாம் வந்துடும். அப்படியே கழுவி சைடில் உள்ள தலையெல்லாம் பிச்சு போட்டுட்டு க்ளீன் பண்ணி உள்ளே போட்டுற வேண்டியதான். இப்போ சுடும்போது கொஞ்சம் கவனமாக சுடணும். நெருப்பில் சுடும்போது தீ எதுவும் மேலே வந்துடக்கூடாது. அதனால் உங்களுக்கு முடிஞ்சால் சுட்டு போடுங்க, அப்படி இல்லை கழுவி போடுங்க. இப்போ வந்து நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரே ஒரு தண்ணியில் ஒரு அலசி போட்டுடணும் லைட்டாக கொஞ்சம். ஏன்னா ரொம்ப தண்ணியில் போட்டு இது பண்ணோன்னா அதில் கருவாடு பிஞ்சிடும். லைட்டாக அலசிட்டு அப்படியே தூக்கி குழம்புல போட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சிட வேண்டியது தான். கருவாடு வேகட்டும். இப்போ எல்லா கருவாடையும் சேர்த்துட்டோம். நம்ம இப்போ கொதிக்க விட்டுடலாம். கருவாடு நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு வந்து கருவாட்டு குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். அதுதான் ஊர் சைடில் செய்கிற கருவாட்டு குழம்பு. தேங்காய் அரைச்சி ஊற்றுற பழக்கம். தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து குழம்போட சேர்த்துருங்க. கொஞ்சம் குழம்பு வந்து கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டு தண்ணி அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு இது கூட ஆட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கட்டும். குழம்பு வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும். அது வந்து இப்போ கொதிக்க விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக கல் உப்பு, அதாவது ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம கருவாட்டில் உப்பு இருக்கும், அது தெரியல உங்களுக்கு. அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை கொதிக்க விட்டுருங்க. இப்போ வந்து கருவாட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து வாசம் சூப்பராக இருக்குது. குழம்போட வாசம் நல்லா வருது. அப்புறமா வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்தா அதோட கொஞ்சம் வாசனை சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இதனால் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்பு. அதனால் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறமா வெந்தயம், அப்புறமா 2-3 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது கூடவே கருவேப்பிலை நம்ம தாளிக்கிற மாதிரி தாளித்து அப்படியே அந்த கருவாட்டு குழம்போட சேர்த்துருங்க. இது தாளித்து ஊற்றும் போது கருவாட்டு குழம்பு நல்லா மணமாக இருக்கும். இப்போது அவ்வளோ வாசம், கருவாட்டு குழம்போட வாசம். இதுக்கு வந்து நம்ம ஊர் சைடில் உள்ள கருவாடு சேர்த்தா தான் இந்த வாசம் கிடைக்கும். இங்கே சென்னை சைடில் உள்ள கருவாடு எப்படி இருக்குன்னு தெரில. இந்த கருவாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.